நம்ம கேட்க வேண்டிய இன்னொரு கேள்வி, எலெக்ஷன் கமிஷனுக்கு இதை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? இவ்வளவு வாக்காளர் பட்டியல்ல டபுள் என்ட்ரி இருந்திருக்குது, டூப்ளிகேட்ஸ் இருந்திருக்குது, போட்டோ நிறைய பேர் இருந்திருக்குது, இல்ல பேரு நிறைய பேர் ஒரே பேரா இருந்திருக்குது, போட்டோ வேற மாதிரி இருந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு 2 கோடி ஓட்டுல 25 லட்சம் ஓட்டு இப்படி இருக்குது அப்படின்னா ஏன் அதை உங்களால கண்டுபிடிக்க முடியல? அதுக்கு சாஃப்ட்வேர் உங்களுக்கு இருக்குல்ல, அதை ஏன் கண்டுபிடிக்க முடியும்? ரெண்டாவது, இப்ப இவங்க எல்லாம் நம்ம டூப்ளிகேட் என்ட்ரின்னு சொல்றோம். இந்த பிரேசிலியன் மாடல் 22 இடத்துல வேற வேற பூத்துல இருக்காங்க. இவங்க ஓட்டு போட்டாங்களா இல்லையான்னு இருக்கணும்ல. இவங்க ஓட்டு போட்டாங்களா இல்லையாங்கிற ரெக்கார்டு யார்கிட்ட இருக்கு? ஏஜென்சி கிட்ட இருக்கும். அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் இருக்கும்ல. அப்ப நீங்க அதை பார்த்திருப்பீங்கல்ல. அந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த டேட்டாவை வெளியிடலாம்ல. ஏன் எலெக்ஷன் கமிஷன் திடீர்னு ரூலை மாத்துறாங்க? நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை கொண்டாந்து விவாதமே எல்லாம் பாஸ் பண்றாங்க. அது தேர்தல் ஆணையர்களுக்கு அவர்கள் செய்கிற தவறுகள் இருந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கறதா அந்த மசோதா இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரியான எல்லா விதமான உதவிகளையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு செஞ்சு கொடுக்குது.